நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல்முருகன் கூடலூர் ஸ்ரீ மதுரை பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீ மதுரை பகுதியில் வருகை தந்த வேட்பாளர் எல்முருகனுக்கு பழங்குடியினர் செண்டை மேளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பழங்குடியினருடன் நடனமாடி தாமரை சின்னத்தில் எல்முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்துள்ளார் நமது மோடி என தெரிவித்து, பழங்குடியினர் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே நமது பிரதமரின் ஒரே நோக்கம் என்று கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கூறி வாக்கு சேகரித்தார். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்களை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்திருப்பது நம்முடைய பிரதமர். ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த நம்முடைய தாய் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பழங்குடியினர் வாழ்வு மேம்பட வேண்டும், பழங்குடியினர் வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமரினுடைய ஒரே எண்ணமாக இருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.